நீட் எக்ஸாம் இந்த அரசு எதிர்த்தது. காரணம், நீட் எக்ஸாம் எதிர்த்ததுக்கு இப்போ இருக்கிற அரசு சொன்ன காரணம் சிபிஎஸ்இ சிலபஸ், நாங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸ். இப்போ எங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன பண்ணதுன்னா, நீட் எக்ஸாம் கொஸ்டினை எங்ககிட்ட கொடுத்துருக்கு. நாங்கள் குரூப் 4 எழுதின கொஸ்டினை நீட் எக்ஸாம் கொடுத்தா அந்த மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில தான் எல்லா மாணவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 11.25 லட்சம் மாணவர்களும். ஸோ இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு, இந்த குரூப் 4 தேர்வை ரத்து செஞ்சுட்டு புதிய தேர்வு, மறு தேர்வு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத மாணவர்களுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் எங்க சங்கம் மூலமாக இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே 200 பேருக்கு மேற்பட்ட பெண்கள், வெவ்வேறு கிராமத்துல படிச்சவங்க வாழ்க்கையில பூரா மண்ணள்ளி போட்டது மாதிரி இந்த அரசு இந்த மாதிரி கேள்வியை எடுத்தது. இதை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இந்த குரூப் 4 2025 ஜூலை 12 நடந்த குரூப் 4 ரத்து செய்யுங்க. மாணவர்கள் நலன் கருதி மறுதேர்வு உடனடியாக நடத்துங்க. 2012 இதே போல ஒரு இஷ்யூ வந்தது. அப்போதைய குரூப் 2லையும் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே நாங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணோம். அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வரின் தந்தை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரே ஒரு கோரிக்கை விட்டாங்க, குரூப் 4 தேர்வு ரத்து செய்யுங்க, மறுதேர்வு நடத்துங்கன்னு. அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இதே குரூப் 4 தேர்வு உடனடியாக ரத்து செஞ்சு மறுவை தேர்வு வச்சாங்க. இது கடந்த கால வரலாறு, இது அரசுக்கும் தெரியும். சோ இதுல ஈகோ எல்லாம் பார்க்க வேண்டாம். அரசு ஈகோ பார்க்காம செஞ்சா அரசுக்கு நல்ல பேர் தான் வரும். இந்த மாணவர்களுடைய அனைத்து ஆதரவும் அரசுக்கு கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். இந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்யணும், பழைய பாடத்திட்டத்தின்படி கேள்வி எடுக்கணும். அப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரு, எங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு தரமா இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்க தான் சொன்னீங்க. அந்த தரமான பாடத்துல இருந்து எடுக்காம ஏன் தொல்காப்பியம் 2000க்கு முன்னாடி எழுதின தொல்காப்பியத்துல இருந்து கேள்வி எடுத்தீங்க? அதுதான் மாணவர்கள்